காவியம் பாடவா காதலே. என்னது இது? அரிசி கொஞ்சம் தான் இருக்கு. இது பொங்குனா எப்படி ரெண்டு பேருக்கு பத்தோம்? ஆனந்த் நல்ல பசியோட எல்லாம் வருவாரு. அரிசி வாங்க ரூபா கூட இல்லையே. வந்த ரூபாயெல்லாம் செலவு பண்ணியாச்சு. சுத்தமா கையில காசு இல்லையே. அந்த கடையில போய் ஓயாம கடன் தாங்கன்னு கேட்கவும் கஷ்டமா இருக்குது. இப்ப இந்த அரிசி வச்சுட்டு என்ன செய்ய? இத பொங்குவோமா வேண்டாமா? ஆனந்த் பாவம் பசியோட வருவாரு. இத பொங்கி அவருக்காவது கொடுத்துருவோம். மதியம் வச்சது குழம்பு கொஞ்சம் தான் இருக்குது. அதனால இந்த சுவாத்த பொங்கி அந்த குழம்பு வச்சு அவருக்கு மட்டும் கொடுத்துருவோம். நம்ம என்னத்தை சாப்பிட? பரவாயில்ல, இன்னைக்கு ஒரு நாள் சாப்பிடாம இருந்தாலும் பரவாயில்ல. அவர் சாப்பிட்டுட்டு போட்டோம். பாவம் வேலை செஞ்சுட்டு வர மனுஷன் அவரை எப்படி பட்டினி போட முடியும்? இதை ரெண்டு பேரும் சாப்பிடலானாலும் பத்தாது. அதனால இன்னைக்கு அவருக்கு கொடுத்துட்டு நம்ம சும்மா படுத்துருவோம். நம்மளுக்கு தான் எத்தனையோ நாள் அம்மா வீட்டுல சாப்பிடாம படுத்து பழக்கம் இருக்குல்ல. ஆனா அவருக்கு அந்த மாதிரி பழக்கம் இருக்காது. பாவம் அவர் சாப்பிடட்டும். முதல்ல இந்த அரிசி போட்டு சுவாத்த பொங்குவோம். சரோ 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 சாப்பாடு எடுத்துட்டு வா. அந்த வரேன் ஆனந்த். ஆனந்த் ரொம்ப பசிக்குதா? ஆமா சரோ, சரியான பசி. இந்தாங்க ஆனந்த் சாப்பிடுங்க. சரோ நீயே சாப்பாடு எடுத்துட்டு வா, ரெண்டு பேரும் சாப்பிடலாம். ஆனந்த் நீங்க வரக்கு லேட் ஆயிட்டுல, நான் சாப்பிட்டுட்டேன். பொங்குன உடனே ரொம்ப பசியா இருந்துச்சு, அதனால போட்டு சாப்பிட்டுட்டேன் ஆனந்த். சரோ எப்பவுமே நான் வந்த பிறகு தானே சாப்பிடுவா. ஆனந்த் இன்னைக்கு எனக்கு ரொம்ப பசி வந்துட்டு ஆனந்த். பரவாயில்ல சரோ, நீ சாப்பிட்டே தப்பு இல்ல. ஆனா எப்பவுமே என் கூட தானே சாப்பிடுவா, அதான் கேட்டேன். ஆனந்த் இன்னைக்கு ஒரு நாள் தானே நீங்க சாப்பிடுங்கன்னா இங்கே இருக்கேன். சரி சரோ, நான் அள்ளித்தாரேன், 2 வாயாவது வாங்க. ஆனந்த் வயிறு ஃபுல்லா சாப்பிட்ட பிறகு எப்படி சாப்பிட முடியும்? எனக்கு சுத்தமா பசி இல்ல, வயிறு ஃபுல்லா இருக்கு. நீங்க சாப்பிடுங்க ஆனந்த். சரோ நான் ஊட்டி விடியே, ஒரே 1 ரூபாய் வாங்க. வேண்டாம் ஆனந்த், நான் சாப்பிட்டுட்டேன்னு சொல்லியல்ல. ஒரு பருக்க கூட வாயில வைக்க முடியாது. கொதவல வரைக்கும் நிறைஞ்சவே இருக்கு. சாப்பிட முடியாது ஆனந்த், நீங்க சாப்பிடுங்க. நான் போய் உங்களுக்கு தண்ணி எடுத்துட்டு வரேன். சரி சரோ. ஆனந்த் பாவம் ரொம்ப பசியில சாப்பிட்டுட்டு இருக்காரு. இந்த சாப்பாடு அவருக்கு பத்துமா பத்தாதோ? ரெண்டாவது கேட்டா சோறு கூட இல்ல. இதுல எனக்கு வேற அள்ளி ஊட்டிடலான்னு பாக்காரு. வேண்டாம் வேண்டாம், பாவம் சாப்பிடட்டும். ஆனந்த் தண்ணி கொண்டு வந்திருக்கேன். சரோ கீழே வச்சுட்டு உட்காரு. சரி ஆனந்த் உட்காரியே. ஆனா அதுக்கு முன்னாடி பிள்ளை என்ன பண்ணியான்னு பாத்துட்டு வந்துறியா ஆனந்த்? சரி சரோ. எப்பவுமே சரோ நம்ம கூட தானே சேர்ந்து சாப்பிடுவா. இன்னைக்கு என்னாச்சு? நம்மளுக்கு முன்னாடி சாப்பிட்டுட்டேன்னு சொல்றா. எப்பவுமே இப்படி சாப்பிட மாட்டாள. எவ்வளவு பசி இருந்தாலும் என் கூட தானே சாப்பிடுவா. 2 பேரும் ஒன்னா சேர்ந்து சாப்பிட்டாதான் நல்லா இருக்கு ஆனந்த் சொல்லுவா. இன்னைக்கு மட்டும் எப்படி தனியா சாப்பிட்டா? நான் கூட எத்தனையோ நாள் எனக்கு முன்னாடி நீ சாப்பிட்டு சருவோன்னு சொல்லியிருக்கேன். அப்பெல்லாம் எனக்காக தான் பசியா இருந்தாலும் காத்துட்டு இருப்பா. இன்னைக்கு மட்டும் எப்படி சாப்பிட்டா? நம்புற மாதிரி இல்லையே. ஒருவேளை சாப்பாடு இவ்வளவுதான் இருந்திருக்குமோ? அதனாலதான் இப்படி சொல்றாளோ? பேசாம பாதி சாப்பாடு சாப்பிட்டு பாதி அப்படியே வச்சிருவோம். கேட்டானா வயிறு பசிக்கல, இவ்வளவுதான் சாப்பிட முடிஞ்சுன்னு சொல்லிடலாம். இப்படியே போச்சுன்னா நம்மள இந்த வீட்ல முழு நேர வேலைக்காரியால ஆக்கிடுவாங்க போல இருக்கு. எப்ப பாரு மைனி வேலை சொல்லிட்டே இருக்கு. முன்னாடி எல்லாம் வந்து ஒரு வேலை செய்ய விட மாட்டாவ. இப்போ என் புருஷன் சொன்னதுதான் ஒரே வேலைய விட்டே இருக்க. எதுக்கு இப்படி பண்ணியாவ? ராசாத்தியக்காக ஒரு வேலை கூட சொல்ல மாட்டேங்க அவ. அப்படியே சொன்னாலும் அவ செய்யறதே கிடையாது. அதே சேர்த்து மைனியே செஞ்சிருவாவ. ஆனா என்னைய வேலைக்கு மேல வேலை சொல்லிக்கிட்டே இருக்காவ. ஒரு நிமிஷம் கூட என்னைய ஃப்ரீயா உட்கார விட மாட்டேங்க அவ. எதுக்கு இப்படி பண்ணியாவ? எதுக்கு என்கிட்ட மட்டும் இப்படி நடந்துக்கிட்டியாவ? மர்மா வந்ததுதான் மைனிக்கு திமிரு ரொம்ப ஏறி போச்சுன்னு நினைக்கேன். எந்த வேலையும் செய்ய விடாம அவ்வளவு வேலையும் செஞ்சு செஞ்சு போட்டாள்வல்ல. அதான் இப்பயும் அதே மாதிரி உட்கார வச்சு யாராவது வேலை செய்ய மாட்டாங்களான்னு யோசிக்காமன்னு நினைக்கேன். அதான் வீட்டுக்கு வந்த கெஸ்ட் கூட பார்க்காம என்னையும் வேலை வாங்கியாவ. முன்னாடிலாம் ஒரு காபி போட்டு தான் கூட கேட்க மாட்டாவ. ஏன் எழுந்து போய் ஒரு கிளாஸ் தண்ணி கூட கோரி குடிக்க விட மாட்டாவ. நான் எடுத்துட்டு வந்து தரேன் செல்லம்மா, நான் எடுத்துட்டு வந்து தரேன் செல்லம்மான்னு சொல்லுவாவ. சாப்பிட்ட தட்டை கூட நான் எடுத்துட்டு போய் வைக்க மாட்டேன். இப்ப என்னடானா அவ்வளவு எச்சு பாத்திரத்தையும் நான் வரைக்கும் கொடுத்துருக்கேன். இதுல மாவாட்ட விட்டுருக்காவ, அம்மி அரைக்க விட்டுட்டாவ. அந்த குழந்தை இருக்க வரைக்கும் தான் அவ என்னைய கொடுமைப்படுத்துறான்னு பார்த்தா இது அதுக்கு மேல கொடுமைப்படுத்தியாவ. என்ன பார்த்தா எப்படி தெரியுதுன்னு தெரியல. இவளுக்கு வேலைக்காரி மாதிரி தோணுதுன்னு நினைக்கேன். அப்போ சம்பளம் கொடுக்காம நீ ஆயுசு முழுக்க இங்க வேலைக்காரியை வச்சுக்கலான்னு முடிவு பண்ணிட்டாவளோ? அதனாலதான் மர்மா விட்டு அப்படி சவால் விடியாவ. நீங்கள் வேண்டாம், என் தம்பி பொண்டாட்டி என்னை பாத்துக்கிடுவாவேன்னு. அந்த மனுஷனா அதுக்கு ஏத்த பேர்ல நடந்துக்கிட்டியாரு. என்னையவே எல்லா வேலையும் செய்யும் சொல்லியாரு. நான் என்ன மனுஷனே இல்ல மாடா? இவ்வளவு வேலை என்னால செஞ்சுக்கிட முடியுமா? அந்த மனுஷனுக்கு அறிவில்லை, இவியலுக்கு அறிவில்லை. என்னதான் நினைச்சிட்டு இருக்காங்கன்னு தெரியல. இதுக்கு மேல இவியலுக்கு என்னால வேலை செஞ்சு போட்டுக்கிட முடியாது. நாளை காலையிலேயே புருஷனை கூட்டிட்டு வீட்டுக்கு கிளம்பிடணும். இதுக்கு மேல இருந்தோம் அவ்வளவுதான். வேலை சொல்லியே நம்மள க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஆனந்த் மாமா சம்பளம் தந்தாவளா? சரோ இன்னைக்கு தரல சரோ.
நாளைக்கு சேர்த்து தரேன்னு சொல்லிட்டாவ சரோ. அப்படியா அண்ணன்? நாளைக்கு தருவாங்களாமா? ஆமா சரோ. கையில காசு இல்லையோ? இல்ல அண்ணன், கடன் கொடுத்துட்டேன். என்னோ கடைக்கு 500 ரூபா கொடுக்க வேண்டியிருக்கா அண்ணன். அப்படியா? அவ்வளவு கொடுக்க வேண்டியிருக்கா? ஆமா. சரி, நாளைக்கு சமைக்க அரிசி பருப்புலாம் இருக்கா? இருக்கு அண்ணன். சரி சரோ, நாளைக்கு சமாளிச்சிரு. ராத்திரி வரும்போது அப்பா தருவாவை வாங்கிட்டு வரேன். சரி அண்ணன். இதுக்கு மேல என்னால சாப்பிட முடியல சரோ, வயிறு ஃபுல்லாயிட்டு. நீ கொஞ்சம் இந்த சாப்பாட்டை சாப்பிட்றியா? ஆனந்த், அதான் நான் சாப்பிட்டுட்டேன்னு சொன்னேன்ல. நீங்க மிச்சம் வச்சீங்கன்னா அவ்வளவு வேஸ்டா போயிடும். நீங்க சாப்பிட்டுருங்க ஆனந்த். சரோ, என்னாலதான் சாப்பிட முடியலன்னு சொல்லிடலாம். நான் தோட்டத்துல பழம் சாப்பிட்டேன், அதனால எனக்கு அவ்வளவு பசி இல்ல. அதான் பாதி சாப்பிட்டோடனே வயிறு நிறைஞ்சு போச்சு. நம்ம சாப்பாடை வேஸ்ட் பண்ணக்கூடாது, அதனால எப்படியாவது கஷ்டப்பட்டு சாப்பிட்டு சரோ. ஆனந்த், நான் தான் சாப்பிட்டுட்டேன்னு சொன்னேன்ல, எப்படி சாப்பிட முடியும்? நீங்க சாப்பிட்டுருங்க ஆனந்த், வேஸ்ட் பண்ணக்கூடாது. சரோ, நீ சாப்பிட்டுதான் ரொம்ப நேரம் இருக்கும்ல, கொஞ்சம் தானே இருக்கு, இவ்வளத்தையும் சாப்பிட்டு. இந்த சரோ, கஷ்டப்பட்டு உழைக்கிறோம், சாப்பாடை வேஸ்ட் பண்ணக்கூடாது. எனக்காக சாப்பிட்டுறியா? சரி ஆனந்த். ஆனந்த், உண்மையிலே உங்களுக்கு பசிக்கலையா? ஆமா சரோ, ஏன் அப்படி கேக்கா? இல்ல ஆனந்த், நீங்க இதை விட கொஞ்சம் அதிகமா தானே சாப்பிடுவீங்க. நானே கொஞ்சம் தான் கொண்டு வந்தேன், நீங்க அதுலயும் பாதி மிச்சம் வச்சுட்டீங்களே. அதான் சொன்னேனே சரோ, தோட்டத்துல பழம் சாப்பிட்டேன், அதனால வயிறு ஃபுல்லா இருக்கு. நீ சாப்பிட்டு சரோ. தோட்டத்துல உங்களை பழம்லாம் சாப்பிட விடுவாங்களா ஆனந்த்? பழம் சாப்பிடலாம், இளநீ குடிக்கலாம், நுங்கு சாப்பிடலாம். அதுக்கெல்லாம் அப்பா எதுவும் சொல்ல மாட்டாவ சரோ. வீட்டுக்கு தான் நான் இப்ப எதுவுமே எடுத்துட்டு வரதில்ல. அப்பதான் எதுவுமே வீட்டுக்கு எடுத்துட்டு போக கூடாதுன்னு சொல்லியிருக்காவ. பரவாயில்ல ஆனந்த், நீங்க சாப்பிட்டீங்களா, அதுவே போதும். நீ சாப்பிடு சரோ, சாப்பாடு கெட்டு போயிட போகுது. சாப்பிடியா ஆனந்த்? நீங்க போய் ஆதியை பாத்துடுங்க, நான் சாப்பிட்டுட்டு வரேன். சரி சரோ. ஆனந்த் எனக்காகவே மிச்சம் வச்ச மாதிரி வச்சிருக்காரு. உண்மையிலேயே அவருக்கு பசிக்கலையா? நானே அவருக்கு கொஞ்சம் தான் சாப்பாடு கொடுத்தேன், போதுமா போதாதான்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அவர் பாதி சாப்பாடு மிச்சம் வச்சுட்டு போயிருக்காரு. உண்மையிலேயே அவர் பழம் சாப்பிட்டுருப்பாரா? பசி இல்லைங்கிறது உண்மையா பொய்யா இருக்குமா? எனக்கும் ரொம்ப பசிக்கதான் செய்யுது. அவர் சாப்பிடட்டுமேனு கொடுத்தேன். அவர் என்ன நினைச்சு மிச்சம் வச்சாரோ, ஆனா எனக்கும் ரொம்ப பசிக்கதான் செய்யுது. இப்படியே அரைவயிரும் காவயிரும் சாப்பிட்டா 2 பேரும் என்னத்துக்கு ஆகும்? ரொம்ப கஷ்டம். அவர் வேற தோட்டத்துல கஷ்டப்பட்டு வேலை செய்யாரு. அவர் நல்ல வயிற்றுக்கு சாப்பிட்டு வளர்ந்தவர். அவர் பட்டினி கிடந்தா என்னத்துக்கு ஆவாரு? இதுக்கு மேலேயும் நம்ம சும்மாவே வீட்டுல இருந்தா வேலைக்கே ஆகாது. ஏதாவது ஒரு வேலை செய்யணும். பச்சை பிள்ளைய வச்சுட்டு எப்படி வேலை செய்யணும் தான் தெரியல. அதுக்காக பார்த்துட்டு இருந்தா நானே என் புருஷனும் தினமும் பட்டினி தான் கிடக்கணும். நான் சாப்பிடாம இருந்தா என் பிள்ளைக்கும் பால் இருக்காது. பாவம் ஆதி, அவனுக்காவது சாப்பிடுவோம். நாளையில இருந்து ஏதாவது வேலை கிடைக்குதான்னு பாக்கணும். சொல்லுமா. என்னங்க? படுக்கலையா? என்ன நடந்துட்டே இருக்கா? எதுவும் வேலை இருக்கு? இல்லங்க, படுக்கணும். சரி படு. அனுஷ்காப்பா, உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும். என்ன சொல்லுமா? அனுஷ்காப்பா, நம்ம நாளைக்கு காலையிலேயே வீட்டுக்கு போயிருவோமா? ஏன், எதுக்கு? இல்ல அனுஷ்காப்பா, அவங்க அக்காவை பாத்துட்டு போலான்னு வந்தோம். பாத்தாச்சி அப்படி நல்லா தானே இருக்காவே. நம்ம வேலையும் ஜோலியும் பார்த்துட்டு அங்க போய் இருப்போங்க. உங்களுக்கு அங்க இருந்து வேலைக்கு போறது தானே ஈஸி. எனக்கு எங்க இருந்தாலும் ஒண்ணுதான் சொல்லுமா. இல்லங்க, அங்கனா உங்களுக்கு நேரத்துக்கு சாப்பாடு செஞ்சு தந்துருவேன். அதே மாதிரி நீங்க மதியம் வரும்போது சாப்பாடு ரெடியா இருக்கும். இங்க கொஞ்சம் முன்ன பின்ன ஆகுதுல்ல. முன்ன பின்ன ஆனாலும் சரி, நான் ஒன்னும் ஆபீஸ் வேலை பார்க்கல. எவ்வளவு நேரம் ஆனாலும் நான் வந்து சாப்பிட்டுட்டு மெதுவா போறேன். ஒரு பிரச்சனையும் இல்ல சொல்லுமா. இல்ல அனுஷ்காப்பா, அங்க இருந்து கொஞ்சம் ஈஸியா இருக்கும், அதான் போலான்னு சொல்லியே. நீ தானே எங்க அக்காவை நான் பக்கத்திலேயே இருந்து பாத்துக்கிட போறேன்னு சொல்லிட்டு வந்தா, இப்ப எதுக்கு போனோம்னு சொல்றா? எங்க அக்கா நேத்து என்ன சொன்னா, பிள்ளைகள் கூட வேண்டாம், தம்பி கொண்டாட்டி போதும்னு சொன்னா. நீ எதுக்கு சொல்லுமா இப்படி பேசுறா? ஏங்க, எனக்கு உங்க அக்காவை நல்லா பாத்துக்கிடணும்னு ஆசை. நான் மட்டும் என்ன பாத்துக்கிடணும்னு நினைக்கலையா? வேற என்ன சொல்லுமா? அது இங்க ராசாத்தி மேனி இருக்காவல்ல, பிரியங்காவும் இருக்கா. பத்தாததுக்கு ராசாத்தி அக்கா புருஷன் வேற இருக்காரு. 3 பேர் இருக்காவ. நம்மளும் எதுக்கு 2 பேர் எக்ஸ்ட்ரா இங்க கிடக்கணும்? அவியலே உங்க அக்காவை நல்லா பாத்துக்கிடுவாங்க. நம்மளும் இங்க கிடந்தா அவங்களுக்கு தொல்லையாதான் தெரியும். ஏன்னா இவ்வளவு பெரிய விஷயம் நடந்து உங்க அக்கா உங்ககிட்ட சொல்லாம இருந்திருக்காவ பத்தியில. அவங்களுக்கு நம்ம துணை தேவைப்படலைங்க. நம்ம தான் உங்க அக்கா பாவம்னு அங்க இருந்து பதறி அடிச்சுட்டு ஓடி வந்தோம். அவிய நல்லா தானே இருக்காவே. ராசாத்தி அக்கா நல்லா பாத்துக்கிடியாவன்னு நினைக்கேன். அதனாலதான் மைனி அவி பாட்டுக்கு இருந்திருக்காவ. இப்போ வந்தாச்சு, பார்த்தாச்சு, நிலைமையும் தெரிஞ்சுட்டு நம்ம வீட்டுக்கு போவோங்க. ராசாத்தி அக்கா இங்க இல்லாத போது வேணா நம்ம வந்து தங்குவோம். இப்போதைக்கு நம்ம வீட்டுக்கு போவோம். இங்க பாரு செல்லம்மா, ஒழுங்கா அங்க இருந்தவன வாங்க போலான்னு கூட்டிட்டு வந்தவ நீ. அதனால இதுக்கு மேல எங்க அக்காவை இருந்து நீ தான் பாக்கணும். யார் இந்த வீட்டுல இருந்தாலும் சரி இல்லாட்டியும் சரி, நீ தான் எங்க அக்காவுக்கு எல்லா வேலையும் செஞ்சு கொடுக்கணும். அனுஷ்காப்பா, வீட்டுல ஒரு வேலையுமே இல்ல. எல்லாத்தையும் ராசாத்தி அக்கா பாத்துக்கிடியாவ, மைனியும் பாத்துக்கிடியாவ. சும்மா எதுக்கு நம்ம பொம்மை மாதிரி இருக்கணும்?
இங்க பாத்துலமா அப்படியெல்லாம் பார்க்க கூடாது. நீ எதுவா இருந்தாலும் செய். எங்க அக்காவை பாத்துக்கிட்டு என்னன்னு என்னை கூட்டிட்டு வந்தா இப்ப அதைய செய்யாம இதைய செய்யாமனா என்ன அர்த்தம்? இல்லங்க நீ செய்ய விட மாட்டீங்க அவ. செய்ய விடலனா நான் தான் செய்வேன்னு அடம்பிடிச்சு செய். ஏங்க ஒருத்தர் வேலை செஞ்சிட்டு இருக்குமா நான் செய்யன்னு சொல்லிட்டு செய்ய முடியுமா? அது நல்லதா இருக்குமா? என்ன பேசுறீங்க நீங்க? அதெல்லாம் எனக்கு தெரியாது செல்லம்மா. நீ தான் எங்க அக்காவை நான் இருந்து பாத்துக்கிட்டு போறேன்னு சொல்லி என்னை கூட்டிட்டு வந்தா. அதனால நீ இங்கே இருந்து எங்க அக்காவை பாத்துக்கிடணும். அதுவும் எங்க அக்காவை எந்த வேலையும் செய்ய விடாம பாத்துக்கிடணும். ஏங்க அதிலே நான் செய்யன்னு செஞ்சிட்டு இருந்தா நான் என்ன செய்ய? அப்படியே சொன்னாலும் பரவாயில்ல, நீ எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்யணும். நான் தான் சொல்லித்தானே போனேன், எங்க அக்கா வேலை செய்யறது பார்த்தா நீ பிச்சு விடுவேன்னு. எங்க அக்காவே செய்யறேன்னு சொன்னாலும் சரி, நீ இழுத்து போட்டு எல்லா வேலையும் செய்யணும்னு சொல்லிட்டேன். சும்மா வீட்டுக்குள்ள தின்னு தூங்கிட்டு இருந்தா மனுஷனா இருக்க மாட்டேன். ஆமா, சும்மா தின்னு தூங்குனா குடும்பத்தை எப்படி கெடுக்கலாம்னு யோசிப்பா. இதுவே வேலை செஞ்சிட்டு இருந்தா வேலையில மட்டும் கவனம் இருக்கும்ல. நீ மாறினது மாறாம போனது எல்லாம் எனக்கு தெரியும். யார் யார் குணம் எப்படின்னு எனக்கு தெரியும். ஒழுங்கா நான் சொன்னதை செய்யறா, இல்ல மனுஷனா இருக்க மாட்டேன்.